அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பரில் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, நியூ ஈல் ஸ்பீசிஸ் டிஸ்கவர்ட் ஆஃப் தூத்துக்குடி கோஸ்ட் நேம்டு ஆஃப்டர் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தான் ஈல் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நேஷ்னல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அப்படிங்கிற இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிசர்ச்சஸ் அட் த நேஷனல் பியூரோ ஆஃப் ஃபிஷ் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், ஐகார்க்கு கீழே, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச்க்கு கீழே இயங்கக்கூடிய அமைப்பு தான் இவங்க. சரிங்களா, NBFGR அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு புது வகையான ஈல் ஸ்பீசிஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா, ஸோ இந்த ஈல் ஸ்பீசிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, இதோட ஜீனஸ் நேம் வந்து அரிசோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசோமா அப்படிங்கிற இந்த ஜீனஸ் நேம் எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, தூத்துக்குடி கடற்கரை ஓரத்தில் இந்த நியூ ஈல் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழிக்கம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா, ஸோ இந்த நியூ ஈல் ஸ்பீசிஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழிக்கம் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா, நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியல் பேஜில் பார்த்தோம்னா, த டேஞ்சரஸ் இல்யூஷன் காஸ்ட் பை டெவலப்மெண்ட் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு டெவலப்மெண்ட் ரேங்கிங்ஸ் அப்படின்னு இந்த இடத்துல எதை சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை சொல்ல வராங்க. சரிங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதை பற்றின ஒரு செய்தி தான் இது. சரிங்களா, ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 3 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன் அண்ட் தென் இன்கம். இல்லையா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியை பற்றி பேஸ் பண்ணி இருக்குது, அந்த இண்டிகேட்டர்ஸில் வரும். எஜுகேஷன், ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், மீன் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லி எஜுகேஷனை 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இன்கம் அப்படிங்கிறது GNI பெர் கேபிட்டா அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டாக, GNI பெர் கேபிட்டா அப்படிங்கிறது இன்கமோட இண்டிகேட்டராக இருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு கண்ட்ரி டெவலப்டு கண்ட்ரியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா, எப்பயுமே ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தான் டாப் ஸ்பாட்டில் வரும். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்னால் என்ன, நமக்கு நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாண்ட், இந்த மாதிரியான நாடுகளை தான் நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பால்டிக் சி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். அப்படி இருக்கப்ப இந்த மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை தான் நம்ம அப்ரோச் பண்ணணுமா அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டை ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் இல்லையா. அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் டாப் ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய நாடுகளோட அந்த ஒரு மாடலை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுமே டாப் கண்ட்ரியாக வந்துடலாமா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ஃபேக்டர்ஸை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்கு. லைக் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், இன்கம், இல்லை இது எல்லாமே ஹியூமனை கன்சர்ன் பண்ணி இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் மட்டும்தான். முக்கியமான ஃபேக்டர்ஸ், ஒரு நாடு டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் மட்டும் இருந்தாலும் பத்தாது. அந்த இடத்துல என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும், என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்த்தோம்னா அந்த 3வது, அதாவது 4வது, 4th டைமென்ஷனாக என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே கண்ட்ரிஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த டாப் கண்ட்ரிஸாக இருக்கக்கூடிய ஸ்வீடன், ஐஸ்லாண்ட், நார்வே, இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா அதிகமாக கார்பனை எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸாக இருக்காங்க, அதிகமாக வந்து பொல்யூட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸாக இருக்காங்க, பெர் கேபிட்டா எமிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்காங்க. அப்போ அந்த நாடுகளோட மாடலை மற்ற உலக நாடுகள் எல்லாமே ஃபாலோ பண்ணால் எர்த் அப்படிங்கிற ஒரு பிளானட்டே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே இந்த எமிஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப ரொம்ப அதிகமாக எமிட் பண்ணுறாங்க. ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்டை மற்ற நாடுகளும் எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து சரியான முறையில் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கணும், ஹியூமன் ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி இருக்கணும், என்விரான்மெண்ட்டையும் பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி வலியுறுத்துறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2020 யுனைடெட் நேஷன்ஸ் அவங்களோட HDI இண்டெக்ஸை மாடிஃபை பண்ணி பிளானட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி HDI டாக்குமெண்ட்லேயே நிறைய HDI வரும். ஓகேங்களா, HDI வரும், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வரும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட் HDI அப்படிங்கிறது வரும். இந்த மாதிரி 2-3 செட்டாக வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. சரிங்களா, ஸோ அதில் பிளானட்டரி ப்ரெஷர் அட்ஜஸ்டட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா,
எல்லா கண்ட்ரீஸையுமே கம்பேர் பண்ணுது. ஒவ்வொரு நாடு எவ்வளோ என்விரான்மெண்ட் இம்பாக்ட் பண்ணிருக்கு, இன்னொரு நாடு எப்படி என்விரான்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுவுமே ஒரு டெவலப்மெண்ட்டை ஸ்டடி பண்ணுறதுக்கு சரியான மாடலாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் இன்கம் கண்ட்ரிஸ், ஒரு சில கண்ட்ரிஸ் பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டையும் ஹியூமன் டெவலப்மெண்ட்டையும் பேலன்ஸ்டாக அப்ரோச் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஒரு மாடலை தான் இந்தியா அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்டாரிக்கா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. சரிங்களா? ஸோ இந்த கோஸ்டாரிக்கா பார்த்தோம்னா நமக்கு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹெல்த் கேர் அப்படிங்கிறது யூனிவர்சலாக எல்லா மக்களுக்குமே கிடைக்குது. அதே மாதிரி லிட்ரஸி அப்படிங்கிறது நியர் யூனிவர்சல், கிட்டத்தட்ட 100% ஆஃப் லிட்ரஸி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. இந்த சென்ஸ் அவங்க ரெனியூவபிள் எனர்ஜி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ரெனியூவபிள் எனர்ஜியில் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, ரெனியூவபிள் எனர்ஜினால அவங்களோட பவர் டிமாண்ட்ஸை வந்து மீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அப்படிங்கிறதையுமே ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்காங்க. அப்போ உண்மையாலுமே டெவலப்டு கண்ட்ரினா அது இந்த மாதிரியான ஒரு பர்பஸை எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் நமக்கு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆர்டிக்கலோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதான், அதான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளாஸ் இன் HDI அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன் இல்லாததே பெரிய ஒரு ஃப்ளாவாக தான் இருக்குது அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிசால்விங் த வெக்ஷேஷியஸ் ஃபிஷிங் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர்றது அப்படிங்கிறது சமீப காலங்களாகவே பார்த்தோம்னா அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான காரணங்கள், நம்மளோட ஃபிஷர்மேன் இங்கேருந்து அங்கே போய் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு என்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவுடைய கடல் பகுதியில் மீன் வளங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? அது ஒரு முக்கியமான காரணம். இலங்கை கடற்பகுதியில் பார்த்தோம்னா அந்த கடல் பகுதியோட ஆழமும் அதிகமாக இருக்குது. அதனால் மீன்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதுமே அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மீன்பிடி வலைகளின் வகைகள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்குது. இதுதான் பெரிய ரீசன் ஃபார் ப்ரொட்டஸ்ட். இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அந்த பஞ்சாயத்து வரதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ட்ராலி அப்படிங்கிற நெட் வகைகள். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் ட்ராலி அப்படிங்கிற நெட் வகைகள் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபிஷிங் நெட் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கேப்பாக இருக்கும். ஓகேங்களா? நிறைய கேப்ஸ் வந்து இருக்கும். ஆனால் இந்த ட்ராலி அப்படிங்கிற நெட் வகையை பார்த்தோம்னா நமக்கு அந்த கேப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ட்ராலி வகையான நெட்டை கடலுக்குள்ளே போடுறப்ப மீன்களை மட்டும் பிடிச்சிட்டு வராமல் ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய வெஜிடேஷன் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுது. இதனால் என்ன ஆகுது, நமக்கு அங்கே ரிசோர்ஸஸ் ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப காலங்கள் ஏற்படுது. இந்த மாதிரியான ட்ராலி வகை நெட்களை, இந்த வலைகளை வந்து இந்திய கடல் பகுதிக்குள்ள நம்ம மீனவர்கள் பயன்படுத்தினால தான் இப்போ இந்திய கடல் பகுதிகளில் மீன் வளங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால தான் நம்ம கடல் பகுதிகளை தாண்டி இப்போ இலங்கையில் போய் மீன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அங்கேயுமே நம்ம என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ட்ராலி அப்படிங்கிற நெட் வகையை தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுது, இலங்கையில் இருக்கக்கூடிய கடற்பகுதியிலையுமே மீன் வளங்கள் கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த ட்ராலி நெட் வகைகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் இலங்கை தமிழர்களே இந்த தமிழக மீனவர்கள் பண்ணக்கூடிய இந்த ஒரு ட்ராலி வகை மீன்பிடி முறையை வந்து எதிர்த்துட்டே இருக்காங்க. சரிங்களா? இலங்கையோட நார்த்தன் ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா தமிழ் கம்யூனிட்டி வந்து இருக்காங்க. ஸோ அந்த தமிழ் கம்யூனிட்டி பார்த்தோம்னா புவரார் பீப்புளாக இருக்காங்க கம்பேர்டு டு தமிழ் ஃபிஷிங் கம்யூனிட்டி இன் இந்தியன் பார்டர்ஸ். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்களை விட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் ரொம்ப புவராக இருக்காங்க. அதுவுமே ஒரு காரணமாக இருக்குது இந்த ப்ரொட்டஸ்ட் வர்றதுக்கு. அதே மாதிரி இந்தியன் சைடில் பார்த்தோம்னா நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கே வந்து ஏரியா ரொம்ப சின்ன ஏரியாவாக தான் இருக்குது. அந்த ஏரியாவிலையுமே பார்த்தோம்னா கோரல் ரீஃப்ஸோட டாமினேஷன் அதிகமாக இருக்கனால பெரிய அளவில் மீன்களை பிடிக்க முடியல. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாடு மெரைன் ஃபிஷிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1983 வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னா, தமிழ்நாடோட அந்த கோஸ்ட் லைனில் மீன் பிடிக்கிறத தடை பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, டீப் சி ஃபிஷிங்கை தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. மத்திய அரசாங்கமே இந்த ஒரு பிரச்சனைக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, டீப் சி ஃபிஷிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆல்டர்னேட்டிவாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மீனவர்கள் கிட்ட பேசுகிறப்ப டீப் சி ஃபிஷிங் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது
இப்போ நார்மலாக கடல் பகுதிகளில் போய் நம்ம மீன் பிடிக்கிறோம்னா 24 மணி நேரத்தில் கடலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஆனால் டீப் சி ஃபிஷிங் அப்படின்னு பண்றப்ப 3 to 4 வாரம் வரைக்கும் நம்ம கடல்லையே தங்கி இருக்கிற மாதிரி வரும். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 25 நாளைக்கு உண்டான டீசல், 25 நாளைக்கு 10 பேருக்கு உண்டான சாப்பாடு செலவு, மற்ற விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு நம்ம மீனவர்கள் இந்த டீப் சி ஃபிஷிங் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணுறதுல. சரிங்களா, ஹை காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது. ஓகேங்களா, அப்போ அரசாங்கம் அதுக்கு உண்டான சப்சிடிஸ் அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஒரு இன்டர்வென்ஷனை பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு டீப் சி ஃபிஷிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். பிகாஸ் இது வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் மாதிரி தான். நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் போய் மீன் பிடிச்சிட்டு வரதை 3 வாரம் போய் மீன் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் மாதிரி தான். அப்போ அதுக்கு கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அப்படிங்கிறது நிறைய தேவைப்படும். சரிங்களா, அதையும் தாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து சீவீட் கல்டிவேஷன், ஓப்பன் சீ கேஜ் கல்டிவேஷன், ஓஷன் டிரான்ச்சிங் இந்த மாதிரியான விஷயங்களையுமே வந்து கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சஜஷனாக வந்து இந்த ஆர்டிக்கிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான சஜஷன் என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட்டும் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் உட்காந்து பேசணும், டிஸ்கஷன்ஸ் ஆர் நெகோசியேஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு வரணும். இந்த ஃபிஷர்மென் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஓவராலாக எராடிகேட் பண்ணணும் அப்படின்னா 2 கவர்மெண்ட்ஸோட நெகோசியேஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் ஒரு ரீசனாக நம்ம எழுத முடியும். சரிங்களா, அப்போ என்ன மாதிரியான ரீசன்ஸ் இந்த இஷ்யூக்கு இருக்குது, என்ன மாதிரியான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். சரியா, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நியூஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசைன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்மால் மாடியுலர் நியூக்ளியர் ரியாக்டர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருக்காங்க 2033 பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸை இந்தியா பில்ட் பண்ண எய்ம் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நியூக்ளியர் ரியாக்டர்ஸோட ஒரு அட்வான்ஸ்டு மாடலாக இருக்குது. டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸை வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்தியாவுமே என்ன பண்ணியிருக்காங்க, பாரத் ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறத டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பாரத் ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இந்தியாவில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரோட ஒரு மாடிஃபைடு வெர்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 200 மெகாவாட் ஒவ்வொரு ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர்ஸ்க்கும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூவலும் பார்த்தோம்னா என்ரிச்டு யுரேனியம் தான். அந்த என்ரிச்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்லைட் என்ரிச்மெண்ட்டாக இருந்தால் போதும். அதனால தான் ஸ்லைட்லி என்ரிச்டு யுரேனியம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டை இந்த டிசைனை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் அண்ட் நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு லாங் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேபி ஸ்டெப்ஸாக வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ அது என்ன டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட் 2047 100 ஜிகாவாட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டாக பட்ஜெட் 2025 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான இனிஷியல் ஸ்டெப்ஸ் தான் இந்த பாரத் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர் அப்படிங்கிறது. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அம்ரித் சரோவர் மிஷன், இந்தியன் ரயில்வேஸ் டு டிக் பாண்ட்ஸ் அண்டர் கவர்மெண்ட்ஸ் மிஷன் அம்ரித் சரோவர். ஸோ இந்த மிஷன் அம்ரித் சரோவர் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா ஏப்ரல் 2022 வந்திருக்கும். எதுக்காக அப்படின்னா ரீஜுவனேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ். ஓகேங்களா, அதாவது நீர்நிலைகளை வந்து மறுசீரமைக்கணும். அதுதான் இந்த மிஷன் அம்ரித் சரோவரோட ஒரு அப்ஜெக்டிவ். அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 75 பாண்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ஏரிகளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அரல்ஸ் இருக்கக்கூடிய ஏரிகளை அந்த தூர்வாரும் பணிகள்லாம் பண்ணி பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வரணும். அதுதான் இந்த மிஷன் அம்ரித் சரோவர் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு கீழே ரயில்வேஸும் பார்த்தோம்னா ஒரு சில இடங்கள்ல இந்த மாதிரி ஏரிகளை வந்து மறுசீரமைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இந்த ஸ்கீமோட அச்சீவ்மெண்ட் அப்படி இந்த மிஷனோட அச்சீவ்மெண்ட் பார்த்தோம்னா மோர் தேன் ஆரம்பித்த 2 வருஷத்துலேயே கிட்டத்தட்ட 68,000 பாண்ட்ஸ் வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க, ரீஜுவனேட் பண்ணியிருக்காங்க. சரியா, ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அப்பார் ஐடி சிஸ்டம் வாலண்டரி பட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ரைஸ் கன்சர்ன் ஓவர் க்ரோயிங் மேண்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்பார் ஐடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 கீழே உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்பார் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோமேட்டட்
பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி ஐடி அப்படிங்கிறதா இந்த அப்பார் ஐடி. யாருக்கான ஐடி அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு 12 டிஜிட் ஐடி. சரிங்களா, எத்தனை டிஜிட்னு கூட கேட்கலாம், ஒரு 12 டிஜிட் ஐடி. சரிங்களா, ஸோ இந்த ஐடி பார்த்தோம்னா நமக்கு டிஜிலாக்கர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். நம்மளோட ஆதார் கார்டெலாம் வெரிஃபை பண்ணுறப்ப டிஜிலாக்கருக்குள்ளே தான் லாகின் ஆகும். அதே மாதிரி அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கீழே ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இந்த டிஜிலாக்கர் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் இது ரெண்டுத்தையுமே இன்டகிரேட் பண்ணி தான் நமக்கு இந்த ஆட்டோமேட்டட் பெர்மனன்ட் அகாடமிக் அக்கவுண்ட் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற அப்பார் ஐடி ஒர்க் ஆக போகுது. சரிங்களா, ஸோ இது என்ன திட்டத்துக்கு கீழே வந்திருக்குன்னா ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடென்டி கார்டு அப்படிங்கிற அந்த லார்ஜர் விஷனுக்கு கீழே தான் இந்த அப்பார் ஐடி அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்பார் ஐடி அப்படிங்கிறது ஒரு 12 டிஜிட் ஐடி. இந்த 12 டிஜிட் ஐடி எதெல்லாம் இருக்க போகுது, அதுக்குள்ள எதெல்லாம் லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னா டிஜிலாக்கர் வந்து லிங்க் ஆயிருக்கும், அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் வந்து லிங்க் ஆயிருக்கும். சரிங்களா, இப்போ அப்பார் ஐடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் மேண்டட்டரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வாலண்டரி பேசிஸில் அதை அப்பார் ஐடியை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பார் ஐடியை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அப்பார் ஐடியும் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணால் போதும். சரிங்களா, ஆனால் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அதை மேண்டட்டரி இல்லை வாலண்டரி பேசிஸில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஆனால் சிபிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அவங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து மேண்டேட் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இந்த அப்பார் ஐடி வாங்க வைங்க அப்படிங்கிறத இன்டைரக்டா வந்து இதை வந்து மேண்டட்டரியா மாத்துறாங்க அப்படிங்கிறதா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ இந்த ஆர்டிகல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஷ்யூஸ் ரிலேட்டட் டு அப்பார் ஐடி அப்படிங்கிறதா. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது. ஓகேங்களா, கேஎஸ் புட்டசாமி கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆதார் ஐடியை வந்து எஜுகேஷனுக்காக மேண்டட்டரியா ஆக்கக்கூடாது, ஆதார் ஐடியை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஆனா இந்த இடத்துல அப்பார் ஐடி என்ன கேட்குது, ஆதார் ஐடியோட லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இன்டைரக்டா பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்ததா டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா மைனர் பீப்புளோட டேட்டாவை தான் நம்ம வாங்கி வைக்க போறோம். இது எல்லாமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனா இருக்க போது, அவங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்க போது. ஆனா இந்த விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சேஃபான லீகல் சேஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது, ஃபர்ஸ்ட் திங். அதே மாதிரி டேட்டா ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் அப்படிங்கிறதுமே இந்தியாவில் இன்னும் அந்த அளவுக்கு என்ஹான்ஸ்டா இல்லை. ஆதார் டேட்டாவே வல்னரபிளாக தான் இருக்கு. அப்போ டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கன்சர்னா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நெசசிட்டி கிரவுண்ட்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் வந்து வாலண்டரியா பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா கம்பல்சரியா பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச். அப்பார் ஐடியில் ஸ்கூலில் பார்த்தோம்னா நம்ம ஒரு ஸ்பெல்லிங்கை போட்டிருப்போம், ஆதார் கார்டில் அவங்க ஒரு ஸ்பெல்லிங்கை போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த மாதிரியான மிஸ்மேட்சஸ் அப்படிங்கிறது தனி டென்ஷனை வந்து கிரியேட் பண்ணுது. சரிங்களா, ஸோ இந்த அப்பார் ஐடியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ தூரம் கேட்பாங்கன்னு தெரியாது, பட் ஸ்டில் அப்பார் ஐடினா என்ன, அந்த அப்பார் ஐடி எவ்வளோ டிஜிட் ஐடி, எதெல்லாம் லிங்க் பண்ண போகுது அப்படிங்கிற இந்த டேட்டாஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்கில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.